கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணதை எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கணும். அரிசி வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்கிற வரைக்கும் நல்லா இந்த கருப்பு கவுனி அரிசி வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபைபர், ஜிங்க், கால்சியம் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ ரெகுலராக இதை எடுத்துக்கிறப்போ வெயிட் லாஸும் நல்லா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இது டெய்லியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கன்சியூம் பண்ணிட்டு வரலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போது கொள்ளு 1/4 கப் எடுத்துக்கோங்க. கொள்ளு யூஸ் பண்ணுறனால கொள்ளுமே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுவோம் இது. இப்போது இது கூட 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் எப்படி கஞ்சி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பவுடரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லம்ஸ் இல்லாமல் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நிறைய வாட்டர் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துட்டா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.